இன்றைக்கி நம்ம போர்ச்சுலக்கா பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக க்ரோ பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட், நல்ல ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட். இதோட ஃப்ளவர்ஸ் வந்து நல்ல பிரைட் கலர்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா drought tolerant பிளான்ட். முக்கியமாக சொல்லப்போனால் லோ மெயின்டெனன்ஸ், நம்ம பெருசாக கேர் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நல்ல ஒரு வெயிலில் நிறைய ஃப்ளவர்ஸ் நம்மளுக்கு இது வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு சக்கலண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட். இதோடைய லீவ்ஸில் வந்து வாட்டரை வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸில் கிடைக்கும். நம்மளுக்கு எல்லோ கலர், ஒயிட், பிங்க், ரெட், ஆரஞ்ச் இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கும். இது நம்ம டேபிள் ரோஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர் இல்லைனா ஹேங்கிங் பாட்ஸில் கூட நம்ம க்ரோ பண்ணலாம். மல்டிபிள் கலர்ஸில் நம்ம கண்டெய்னரில் வச்சு நம்ம க்ரோ பண்ணும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஒரு 9 o'clock உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ஈவினிங் வந்து க்ளோஸ் ஆகிடும். நல்ல ஒரு ஃபுல் சன்னில் நம்ம இது இருக்க மாதிரி வைக்கலாம். குறைஞ்சது ஒரு 6 hours ஆகுது சன் லைட் வர மாதிரி நம்ம வந்து இதை வந்து வச்சுக்கலாம். இதை நம்ம சீட்ஸில் இருந்தும் க்ரோ பண்ணலாம், அதே மாதிரி ஸ்டெம் கட்டிங்கில் இருந்தும் நம்ம க்ரோ பண்ணலாம். ஒரு மதர் பிளான்ட் இருந்துச்சுன்னா போதும், ஸ்டெம் கட்டிங் மூலமாக நம்மளால் நிறைய பிளான்ட்ஸ் வந்து உருவாக்க முடியும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்டெம்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 3 to 4 inches வரைக்கும் கூட அந்த ஸ்டெம்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு தேவையான கட்டிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம மல்டிபிள் கலர்ஸ் இருக்க கட்டிங் கூட நம்ம ஒரு கண்டெய்னரில் வைக்கலாம். உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ ஸ்டெம்ஸ்லாம் எடுத்துட்டதுக்கப்புறமா நம்ம பாட்டிங் சாயில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கணும். சாயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டனிங் சாயிலோட நீங்கள் வந்து கம்போஸ்ட் இல்லைனா கவு டங்க் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சாண்ட் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லது. தண்ணி வந்து தேங்கி இருக்காத மாதிரி ஒரு சாயில் மிக்ஸ் இதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டெம்ஸ்லாம் நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு ரூட்ஸ் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். சீட்ஸை விட நம்ம இந்த மாதிரி க்ரோ பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிடும். ஃப்ளவர்ஸும் நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே ப்ளேஸ் பண்ணி வச்சிடலாம். நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்டெம்ஸ் கட்டிங் எடுத்து வச்சுருக்கேன், அது நல்லா க்ரோ ஆகிருக்கு. நம்மளுக்கு பிளேஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம இதில் வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது முக்கியமாக நம்ம நியூ க்ரோத் வரும், ஸ்டெம்ஸில் நிறைய பிரான்ச்சஸ் வரும், அதனால் நிறைய ஃப்ளவர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பிளான்ட்டும் பார்க்குறதுக்கு நல்லா திக்காக நல்லா நிறைய இருக்க மாதிரி இருக்கும், ஃப்ளவர்ஸும் நிறைய வரும் நம்மளுக்கு. இது நான் ஏற்கனவே வச்ச கட்டிங்ஸ் தான், அதையும் நான் உள்ளே வச்சுருக்கேன். இது வந்து ஈஸியாக இப்போ க்ரோ ஆகிடும். தண்ணி மட்டும் தேங்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி வச்சா கூட அதுலேருந்து கூட ஃப்ளவர்ஸ் வந்து வரும், மொட்டாக இருக்கிறது கூட அது மலர்ந்துடும். ஏதாவது வேஸ்ட் பாட்டில் இருந்துச்சுன்னா கூட இது ஒரு வாட்டர் பாட்டில், அதை நம்ம கட் பண்ணி அதில் கூட நம்ம வந்து இதை க்ரோ பண்ணலாம். சாயில் அதில் நம்ம போட்டு அதுலேயும் சில ஸ்டெம்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது முக்கியமாக நிறைய க்ரோத் கிடைக்கும், அதுக்காக நம்ம கட் பண்ணலாம். அப்படி கட் பண்ணுற கட்டிங்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன கண்டெய்னரில் கூட வைக்கலாம், வேஸ்ட் பண்ணிடாமல். பிளான்ட்டோடைய ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா ரூட்ஸும் நல்லா இருக்கணும். ரூட் நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிளான்ட் வந்து டல்லாக இருக்கலாம். அதே மாதிரி லீவ்ஸ் வந்து எல்லோவாக இருக்கலாம், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கோங்க. வீக்காக இருக்க ஸ்டெம்ஸை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இதில் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம பார்த்திங்க அப்படின்னா இதில் சில மொட்டுக்கள் இருக்குது, இதுலேருந்து நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் வரும். நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நியூவாக உங்களுக்கு சின்னதாக ஒரு க்ரோத் இருக்குது பாருங்கள். இதுலேருந்து திருப்பியும் மொட்டுக்கள் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வரும். எப்போவுமே நம்ம கட் பண்ணி விடுறதுனால பிளான்ட்டும் நிறைய கிளைகள் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம வாட்டர் பிளான்ட்டுக்கு ஊற்றும் போது பிட்வீன் வாட்டரிங் சாயில் வந்து ட்ரையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சாயில் ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வாட்டர் போடலாம். நம்ம பாருங்கள் பாட்டிலில் வச்சதில் அழகான ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு, ரெட் கலர் ஃப்ளவர், நல்லா பிரைட்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இதுக்கு ஃபெர்டிலைசர் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொடுக்கலாம். ஒரு 15 days ஒன்ஸ் நம்ம கம்போஸ்ட் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணலாம், இல்லை கவு டங்க் இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணலாம். இல்லை நம்ம கவு டங்க்கு வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம், அதாவது நம்ம கவு டங்க் கொஞ்சம் போட்டு வாட்டர் போட்டு ஒரு 2-3 days வச்சுட்டு அந்த லிக்விடை கூட நம்ம வந்து இந்த பிளான்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம். அதுவுமே வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வர்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ நான் இந்த லிக்விட் கவு டங்க் ஃபெர்டிலைசர் தான் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வரதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்க மாதிரி ஒரு பிளேஸில் நீங்கள் இதை வச்சுக்கோங்க. ஏதாவது அஃபெக்டட் பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக க்ரோ பண்ணலாம், நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்களும் இந்த பிளான்ட்டை க்ரோ பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய், டேக் கேர்.